அடுத்ததாக நாகூரில் இருந்து கிளையிலேருந்து என்டிஎஃப் கிளையிலேருந்து ஒரு முகநூலில் வாட்ஸ்அப்பில் பரவுதுண்டு ஒரு ஒரு இதை வந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் என்ன அனுப்பியிருந்தாங்கன்னு கேட்டால், அதில் வந்து அந்த அவங்க அனுப்பின அந்த வாட்ஸ்அப்பில் உள்ளதில் விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டால், ஹதீஸுகளை வந்து ஒரு இஷ்டத்துக்கு அவர் பிஜே பாட்டுக்கு மறுத்துக்கிட்டு வர்றாரு. அந்த பதிவுடைய சாராம்சம் பெரிய பதிவாக இருக்குது. ஒரு சரக்கு ஒன்றும் இல்லை, இதில் பெரிய பதிவாக இருக்குது. எல்லாமே வந்து வார்த்தைகள் தான் இருக்கே தவிர வாதங்கள் ஒன்றுமே கிடையாது. கியாமத் நாள் வரைக்கும் ஒரு கூட்டத்தார் வந்து வெற்றி பெற்றுகிட்டே இருப்பார்கள், சத்தியத்தில் இருப்பார்கள், வெற்றி பெற்றுகிட்டே இருப்பார்கள்னு ஒரு ஹதீஸை வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அது சரியான ஹதீஸ் இல்லை. ஏன்னு கேட்டால், வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நிலைப்பாட்டின் பிரகாரம் வெற்றியின் தோல்வி மாறி மாறி தான் வரும். ரசூலுல்லாஹ் காலத்திலே வெற்றி பெற்றுகிட்டே இருக்கலையே அப்படின்னு பல ஆதாரங்களை சொன்னோம். அதுக்கு இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதுக்கு ஒரு கருத்து, அதுதான் முக்கியமான இருக்குது. அதுக்கு பயங்கரமான ஒரு விளக்கம் கொடுக்குறார். என்னென்னு கேட்டால், லாஹிரீன அப்படின்னு வருது. லாஹிர் என்னும் வார்த்தைக்கு வெற்றியாளருங்கிற பொருள் மட்டுமல்ல, வெளிப்படையானவர், மேலோங்கியவர், மிகைத்தவர் போன்ற பல பொருளும் உண்டு. லாஹிரீன் அலல் ஹக்குன்னு வருதில்ல, லாஹிரீன் அலன் நாசின்னு வருதில்ல, அதெல்லாம் என்னன்னு கேட்டால் வெளிப்படையானவர்ன்ற அர்த்தம் இருக்குதுன்னு சொல்கிறார். லாஹிருங்கிற வார்த்தைக்கு வெளிப்படையானவர்ன்ற அர்த்தம் இருக்குது, பளிச்சென்று தெரியக்கூடியன்னு அர்த்தம் இருக்கிறது. மறைவாக இல்லாமல் உள்ள எல்லாமே லாஹிர்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு எதிரிகளோட தொடர்பு படுத்தி லாஹிர் என்று சொல்லப்பட்டால் அது ஜெயித்தவர்களுங்கிற அர்த்தத்தை தான் அவர் எதோடு சேர்க்கிறார்கள்னு பார்க்கணும். அகராதியில் போய் லாஹிருக்கு என்ன அர்த்தம்னு தேர்னிங்கன்னு சொன்னால், லஹரன்னா வெளிப்பட்டான், லாஹிர்னா வெளிப்பட்டது அப்படின்னு அர்த்தம் போட்டுருவாங்க. அந்த லாஹிருங்கிற வார்த்தையை வந்து ஒரு எதிரிகள் கூட்டத்தோடு சேர்த்து இவர் மீது அவர் லஹர அப்படின்னு போட்டாங்கன்னு சொன்னால், அப்போ அந்த இடத்துல என்ன வந்துடும்னு கேட்டால், அவங்கள ஜெயிச்சிட்டாங்கன்ற அர்த்தம் தான் வரும். லஹர என்பது லாஹிர் என்பதோட எதை சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் வரும். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லாஹிரின் அதாவது லாஹிரின் அலநாசின்னா மக்களின் மீது மேலாண்மை கொண்டிருப்பார்கள்னு மொழிபெயர்த்திருக்கிறார்கள் புகாரில். அந்த அர்த்தம் இருக்குங்கிறாரு. அந்த அர்த்தம் இருக்குங்கிறீங்களா? மேலாண்மை கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? மக்கள் மீது மேலாண்மை கொண்டிருப்பார்கள்னால் ஜெயிப்பாங்கன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கிறாங்களா? இவர் என்ன செய்கிறாருன்னா, புகாரியுடைய தமிழாக்கத்தில் என்ன போட்டிருக்காங்களாம், அல்லாவின் கட்டளையான மறுமை நாள் வரும் வரை என் சமுதாயத்தில் ஒரு குழுவினர் மக்களின் மீது, உண்மை எதிர்க்கு மக்களின் மீது மேலாண்மை கொண்டவராக இருந்து கொண்டிருப்பார்கள்னு அந்த அர்த்தம் தான் இருக்கிறதுன்னு போட்டிருக்கார். மேலாண்மை கொண்டவர்னால் என்ன அர்த்தம்? ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். அவங்களோட இங்கே மேலாண்மை கொண்டவர்களாக இருப்பாங்கண்டு ஜெயிக்கிறதுங்கிற அர்த்தம் தான் அதில் இருக்கிறது. அதாவது முதல் சுருக்கமாக இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். என்னென்னு கேட்டால், இந்த ஒரு பதிவை போட்டிருக்காங்கல்ல, இந்த பதிவில் மொத்தமாக 3 செய்தி தான் இருக்கிறது. அந்த 3 செய்தி என்ன செய்தின்னு கேட்டால், பிஜே வந்து ரொம்ப ஹதீஸை மறுத்துக்கிட்டே வர்றாரு. மறுக்க வேண்டியதை மறுத்தா ஓகே தான், மறுக்கக்கூடாதெல்லாம் மறுக்கிறாரு அப்படின்ற ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டு அதில் 3 செய்தியை சொல்கிறாங்க. அந்த பதிவு சொல்லுது. என்ன பதிவுன்னு கேட்டால், லாஹிரீனு வருதில்ல, வெற்றி பெற்று கொண்டே இருப்பார்கள்னு, அந்த அர்த்தம் வந்து சரியில்லை. வெற்றி பெற்றே இருப்பார்கள்ன்ற அர்த்தம் இருக்கிற மாதிரி லாஹிர் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கிறது. வெளிப்படையாக இருப்பார்கள், மேலோங்கி இருப்பார்கள், இப்படின்னு பல அர்த்தம் இருக்கிறது. அதனால் மறுமை நாள் வரைக்கும் சத்தியத்தில் அவங்க மேலோங்கி இருப்பார்கள் அப்படிங்கிற அர்த்தம் தான் கொடுக்கணும். வெற்றி பெற்று கொண்டே இருப்பார்கள்னு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா இது வந்து மறுக்கிறதுக்கு ஒரு நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் ஃபஸ்ட்டு வைக்கிறார். அந்த வாதம் சரியில்லை. ஏன்னு கேட்டால், லாஹிர் என்கிற வார்த்தைக்கு வந்து பல அர்த்தம் இருக்கிறது உண்மைதான். பல சொற்களுக்கு அது மாதிரி இருக்கும். பல அர்த்தம் இருக்குன்றாலும் எந்த இடத்துல வேண்டாலும் எந்த அர்த்தத்தை நீங்கள் செய்ய முடியாது. அந்த இடத்துக்கு எந்த இடத்தில் எந்த அர்த்தம் செய்யணும்னு ஒரு அரபி இலக்கணத்திலையும் இலக்கியத்திலையும் ஒரு நடைமுறை இருக்கிறது. அந்த நடைமுறைக்கு உட்பட்டு தான் அந்த அர்த்தத்தை செய்யணுமே தவிர, நகராத்தில் இருக்குதுங்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது, எல்லா இடத்துலையும் செஞ்சு விட்றக்கூடாது. இப்போ லஹர அப்படிங்கிற வார்த்தையோட ஒரு பொருளை பற்றி பேசிட்டு லஹரல் ஃபசாது வெளிப்பட்டு விட்டது அப்படின்னு குரானில் சொல்கிறான்ல. இது வந்து லஹரண்டா வெளிப்பட்டுன்னு அர்த்தம், ஜெயிச்சின்னு அர்த்தம் செய்ய முடியாது. லஹரண்டா வெளிப்படையாக தெரியுதுன்னு அர்த்தம். இந்த லஹர என்பதை வந்து எதிரிகளோட ஒரு கூட்டத்தோட சேர்த்து சொன்னார்களே ஆனால், 2 பேரும் சண்டை போட்டார்கள், ஜெயிதும் அம்ரும் சண்டை போட்டார்கள். லஹர ஜெயிது வெளிப்பட்டான் அப்படின்னு அர்த்தம் செய்யக்கூடாது.
ஒரு சண்டையோடு சேர்த்து லஹரை வந்துருச்சுன்னு சொன்னால் ஜெயிச்சான்னு அர்த்தம். சண்டையோட எதிரியோட சேர்ந்த லஹரங்கிறது வந்து பல அர்த்தம் இருந்தாலும் ஜெயிப்பார்கள்ங்கிற அர்த்தம் கொடுக்குறதுக்குன்னு இடம் இருக்குல்ல, அங்கே அந்த அர்த்தத்தை தான் கொடுக்க வேண்டும். இந்த அடிப்படையில் உதாரணமாக நான் சொன்னேன்ல, அதாவது ஜெயிதும் அமரும் சண்டை போட்டு கொண்டார்கள். லஹர ஜெய்துன், ஜெயிது வெளிப்பட்டான்னு சொன்னால் அர்த்தம் கிடையாது, அப்படி சொல்ல மாட்டாங்க, ஜெயித்தான்னு தான் சொல்லணும். சண்டைக்கு அடுத்து உள்ள விஷயம் என்னது? ஜெயிப்பு தானே. இப்போ லஹர ஜெய்துன், ஜெயிது வெளிப்பட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஜெயிது ஜெயிச்சிட்டான், அந்த சண்டையில் அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அப்போ சண்டையோடு சேர்த்து லஹரன் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் தான் கொடுக்கணும்? ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் அர்த்தம் தான் கொடுக்க வேண்டும். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, இல்லை ஜெயிக்கிற அர்த்தம் இல்லை, வேறு வேறு அர்த்தங்கள், வேறு அர்த்தம் இருந்துட்டு போகுதுப்பா. எதிரிகளோடு சேர்த்து சண்டையோடு சேர்க்கும்போது வேறு அர்த்தம் இருக்கிறதுக்கு எடுத்துக்காட்ட காட்டு பார்ப்போம். எதிரியோட சண்டையை பற்றி பேசும் பொழுது லஹரண்டு வந்திருக்கிறது, இது வந்து ஜெயிக்கிறத காட்டலை அப்படின்னு காட்டணும். லஹரை என்பது எங்கெல்லாம் யுத்தத்தோட சண்டையோட எதிரிகளோடு இணைத்து சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் லஹரன் வந்தாலும் சரி, லஹரவுக்கு பிறகு அலா என்று வந்தாலும் சரி, லஹரவுக்கு ஒரு ஃபீ என்று போட்டாலும் சரி, ஒன்றுமே போடாமல் லஹரன் போட்டாலும் சரி, அந்த லஹரவுக்கு அர்த்தம் என்ன தான்? ஜெயித்து கொண்டு தான் இருப்பார்கள், அந்த அர்த்தம் தான் வருமே தவிர வேறு அர்த்தம் வராது. வெறுமனே லஹரவுக்கு பல அர்த்தம் இருக்கலாம், அதை கொண்டாந்து இணைச்சி பல அர்த்தம் இருக்குதேங்கிறார். பல அர்த்தம் இருக்குப்பா, இங்கே பல அர்த்தம், எந்த ஹதீஸை பேசுகிறோமோ அதில் உள்ள வார்சக அமைப்புக்கு அந்த அர்த்தம் வருமா? அப்போ உதாரணமாக புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் என்னென்னு கேட்டால், லா தஸாலு ஹாதிஹில் உம்மத்து லாஹிரீன அலாமன் ஹாலஃபஹும், இந்த உம்மத்தில் வந்து ஒரு கூட்டம் வந்து லாஹிரினை ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். யாரை? அலாமன் ஹாலஃபஹும், அவர்களை எதிர்த்து நிற்கிறார்கள், அவர்களை எதிர்த்து நிற்பவர்கள்ட்ட வெளிப்படுவார்கள்னு அர்த்தம் செய்யக்கூடாது. எதிர்த்து நிற்பவர்கள்ட்ட என்ன செய்வாங்க? ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் வருது. அந்த அர்த்தம் தான் அது சொல்லுதுங்கிறதுனால தான் இது சரியில்லை. இப்போ வந்து இஸ்லாத்தில் அப்படி கிடையாது, சத்தியத்தில் இருப்பவங்க ஜெயித்துக்கிட்டே இருப்பாங்கன்னு கிடையாது, அவங்க தோல்வியும் பெறுவார்கள்னு நிறைய ஆதாரம்லாம் காட்டி ரசூலுல்லாஹ் காலத்தையெல்லாம் காட்டி நம்ம சொன்னோம். அதே மாதிரி வந்து புகாரில் 7459 ஹதீஸில் வருகிறது, லா யஸாலு மின் உம்மத்தி கௌமுன், ஒரு கூட்டம் என் சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்கும், லாஹிரீன அலன்னாசி, மக்கள் மீது, லாஹிரீன மீது வந்து ஒரு மக்களை எதிரிகள் மக்களோட சேர்த்து சொல்லிட்டோம்னு சொன்னால் மக்களை ஜெயித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹத்தா ஏத்தி அம்ருல்லா, கேமரால் வர்ற வரைக்கும், அல்லாஹ்வுடைய கட்டளை வர்ற வரைக்கும் இருக்கிறது. அப்போ மக்கள் மீது மேலோங்கியவர்களாக, மக்கள் மீது ஜெயித்தவர்களாக வரக்கூடிய இடத்துல என்ன செய்யக்கூடாது? வெளிப்பட்டவர்களாக இருப்பார்கள்னு அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு ஒரு உதாரணம் ஒன்று காட்டக்கூட முடியாது உங்களால். அதே மாதிரி வந்து முஸ்லீமில் வரக்கூடிய என்னென்னு கேட்டால், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரீன் அலல் ஹக்கு, என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தின் மீது ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். லா யலுர்ருஹும் மன் ஹதலஹும், அவங்களை எதிர்த்து நிற்பவர்களால் அவர்களுக்கு எந்த கேடும் செய்ய முடியாது. அப்போ என்ன அர்த்தம் விளக்கிச்சா? எதிரிகளால் ஒன்றும் கேடு செய்ய முடியாதுன்னா கேடு செய்கிறாங்களே. பல சண்டைகளில் சத்தியத்தில் இருக்கிற நேரத்தில் சண்டை போடக்கூடியவர்கள் சத்தியவான்கள் தோற்று போயிடுறாங்களே. அப்போ அந்த கருத்தை அது சொல்லுது. நீங்கள் அந்த கருத்து சரியில்லைங்கிறதுனால ஹதீஸுக்கு வந்து இல்லாத ஒரு கருத்தை கொடுத்து இதை மறுக்க தேவையில்லைங்கிறீங்க. அது உங்கள் கருத்து, அது ஹதீஸுடைய கருத்து என்ன? ஜெயித்து கொண்டே இருப்பார்கள்ன கருத்தை தான் தருகிறது. அதனால அந்த ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து உலா தஸாலு முஸ்லீமில் வருது, இசாபத்து மினல் முஸ்லிமீன, முஸ்லீம்கள் ஒரு கூட்டத்தான் யுகாத்திலூன அலல் ஹக்கி, யுகாத்தில்னா போர் செய்து, சத்தியத்திற்காக போர் செய்து கொண்டிருப்பார்கள். ஒன்றும் போர் வேறு செய்கிறாங்க. ரெண்டாவது லாஹிரீன அலாமன் நாவாகும், அவங்கள எதிர்த்து நிற்கக்கூடியவர்களை ஜெயிப்பார்கள், போரும் செய்வார்கள், எதிர்த்து நிற்பவர்கள்ட்ட வெளிப்படுவார்கள்ன்ற அர்த்தம் வராது. போர்னு வந்துட்டாலே ஜெயிப்பார்கள் அர்த்தம் தான் வரும், கியாமத் நாள் வரைக்கும் அப்படின்ற வாசகம் தான் அதில் வருகிறது. அதே மாதிரி வந்து ஈசா நபியுடைய உம்மத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது பையது நல்லதீன் ஆமனும் அல அதுவிகும், மூமின்களை எதிரிகளை விட நம்ம பலுப்படுத்தினோம். ஃபஸ்பஹு லாஹிரீன், அவர்கள் வெளிப்பட்டவர்கள் ஆகிவிட்டார்கள் அர்த்தம் செய்ய முடியாது. ஜெயித்தார்கள், ஜெயிக்கக்கூடியவர்கள் ஆகிவிட்டார்கள். எதிரிகளோடு சேர்த்து பேசும்போது குர்ஆனில் வந்து 61வது சூறாவில் 14வது வசனத்தில் ஃபஸ்பஹு லாஹிரீன், அவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆகிவிட்டார்கள் அர்த்தம் தான் தருமே தவிர
அவங்க வெளிப்பட்டவர்களாகிட்டார்கள். சண்டையில் வந்து வெளிப்படுறது, சண்டையில் ரெண்டு பேரும் தான் வெளிப்படுவான். தோக்கணும் வெளிப்படவும் தான் செய்வான், ஜெயிக்கணும் வெளிப்படவும் தான் செய்வான். வெளிப்படுற அர்த்தங்க கிடையாது, ஜெயிக்கிறதுங்கிற அர்த்தத்தை தான். அவர் சண்டைன்னு வந்துட்டாலேயே அது தொடர்பாக பேசும்போது லஹரன் வந்துட்டாலேயே ஜெயிக்கிறது தான், வெற்றி பெறுவது தான். அது அந்த அது வந்துச்சு. அதே மாதிரி வந்து உலாத்தசாலு முஸ்லீமில் வருது, அவர்களோடு எதிர்த்து போர் செய்யக்கூடியவர்களை ஜெயிப்பார்கள். காஹிரீன, அவர்களை அடக்கி ஆழ்வார்கள். காஹிரீனன்னு ஒரு வந்துருச்சு. இப்போ லாஹிரீனுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை என்னது, கஹாருங்கிற அல்லாவுக்கு அடக்கி ஆள்பவன். காஹிரீன, அடக்கி ஆள்பவர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள். லா யதுர்ருஹும் மன்னாவாகும், அவங்கள எதிர்க்கக்கூடியவர்களால் இவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக இதே ஹதீஸுடைய வாசகங்களில் காஹிரீனன்னு வந்து விட்டது. அப்போ இவர் சொல்லக்கூடிய அர்த்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த அர்த்தத்தில் அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு, ஜெயித்துக்கிட்டே இருப்பார்கள் தான் சொல்லப்படுது. அதனால சரியில்லைங்கிறோம். ஜெயித்து கொண்டே இருப்பார்கள்னு வர்ற எந்த ஹதீஸையும் நம்ம ஏற்றுக்கிறக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் அது நிறைய விளக்கிட்டேன். குர்ஆனில் வந்து காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழலை செய்வோம்னு நல்லா சொல்கிறான். சஹாபாக்களில் என்னஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் காலத்திலே தோற்று போனாங்க. அவங்க ஒரு தடவை இவங்க ஜெயித்தாங்க, ஒரு தடவை அவங்க ஜெயித்தாங்க. கேமராவில் வரைக்கும் இதான் நடக்குமே தவிர சத்தியவாதிகள் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள்ங்கிறது வறுமையானால் அது தவறு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து அலாண்டு வருதில் இந்த அலாவுக்கு பதிலாக ஃபீயுடைய அர்த்தம் கொடுக்கலாங்கிறார் அவர். அந்த பதிவில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லஹரவுக்கு பிறகு அலா மீதுன்னு வருதில்ல, அதை போட்டோம்னா ஜெயிக்கிற அர்த்தம் வரும். ஃபீன்னு போட்டுக்கலாம்ல, ஃபீயுடைய அர்த்தமும் அலாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சில ஒவ்வொரு ஹர்ஃபுக்குமே பல அர்த்தங்கள் இருக்கும். அலா என்பதற்கு ஃபீயுடைய அர்த்தம் வரக்கூடிய சில இடங்களும் இருக்கிறது, ஃபீ என்பதற்கு அலாவுடைய அர்த்தம் வரக்கூடியது இருக்கிறது. ஆனால் எதிரிகளை பற்றி பேசும் பொழுது லஹர என்பதற்கு பிறகு ஃபீன்று போட்டாலும் சரி ஜெயிப்பார்னு அர்த்தம், லஹர என்பதற்கு பிறகு அலாண்டு போட்டாலும் ஜெயிப்பார் என்று தான் அர்த்தம், ஒன்றுமே போடாட்டாலும் ஜெயிப்பார்னு தான் அர்த்தம். அதுக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா கௌமி, மூசா நபி சொல்கிறாங்க, என் சமுதாயமே, லக்குமுல் முல்குல் யௌம், இன்றைக்கு ஆட்சி உங்களுக்குத்தான், லாஹிரீன ஃபில் அர்லி, பூமியிலே நீங்கள் ஜெயித்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு மூசா நபி சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாரு? அவருடைய உம்மத்திட்ட சொல்கிறார். அப்போ லாஹிரீனுக்கு பிறகு ஃபீ தான் வருது. ஃபீ வந்தால் என்ன அர்த்தம், வேறு அர்த்தம் மாறுங்கிறார், மாறாது. இந்த லாஹிர் என்பதற்கு எதிரிகளோட சண்டையை குறித்து பேசும் பொழுது லஹர ஃபீஹி, லஹர ஃபீஸை ஃபீ அமரின்டா, அந்த ஃபீ போட்டு சொன்னாலும் சரி, சும்மா போட்டு சொன்னாலும் சரி, அலா போட்டு சொன்னாலும் சரி, என்ன போட்டாலும் ஜெயிக்கிற அர்த்தம் தான் வரும். இங்கே ஃபீ தான் வந்திருக்கிறது. ஃபீங்கிறக்கு நீ அலா என்பதற்கு ஃபீங்கிற அர்த்தம் கொடுக்கலான்னு அவர் சொல்கிறாரு. அடே, ஃபீங்கிற வார்த்தை போட்டால் கூட சண்டையில் ஜெயிக்கிற அர்த்தம் தான் வருது. எங்கே வருது? அந்த வருஷம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமா யா கௌமி லக்குமுல் முல்குல் யௌம், இன்றைக்கு உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, லாஹிரீன ஃபில் அர்லி, பூமியிலே நீங்கள் வெற்றி மிகைத்து கொண்டிருப்பீர்கள், ஜெயித்து கொண்டிருப்பீர்கள். அந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்ட பிறகு மூசா நபி சொல்கிறாங்க, பூமியில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு. அப்போ லஹரன்னு வந்திருக்கிறது, ஃபீ வந்திருக்கிறது, அதனால் அந்த ஜெயிப்பார்கள்ங்கிற அர்த்தம் மாறலை. அப்போ என்ன விளங்கணும்னு கேட்டால், லஹர என்பதற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் அந்த எதிரிகளை பற்றி, சண்டையை பற்றி, போரை பற்றி குறிப்பிட்டு விட்டு லஹர அப்படின்னு போட்டோம்னு சொன்னால் அது ஜெயித்தார்கள் என்ற அர்த்தம் தான் வரும். அதை விளங்கிக்கணும். விளங்காமல் என்ன செய்கிறாரு, அதை சொல்லி கேட்டார். அதுக்கு அடுத்தது வந்து அதே மாதிரி 9:8 அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்னு கேட்டால், கைஃப எல்ஹரு அலைக்கும், அவர்கள் உங்களை ஜெயித்து விட்டால், இன்றைக்கி எதிரிகளை வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு இறக்கம் காட்டிடாதீங்க. நீங்கள் நினச்சி பார்க்கணும், கைஃப எல்ஹரு அலைக்கும், அவர்கள் உங்களை ஜெயித்து விட்டார்கள் என்று சொன்னால், லா யர்குபு ஃபீக்கும் இல்லம் வலா திம்மா, உறவையோ பொறுப்பையோ எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள், உங்களை கொண்டு ஓடுவாங்க. நீங்கள் அவனை கைது பண்ணிவிட்டு இறக்கம் காட்டுறீங்க, அவன் ஜெயிச்சு இருந்தானா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கிறான். அதுக்கு என்ன வருது, எழுகரும் அலைக்கு உங்கள் மீது வெளிப்பட்டால்னு அர்த்தமா? இப்போ எதிரிகளை சண்டையை பற்றி பேசும்போது லஹரண்டா ஜெயிக்கிறதாங்க. எழுகரும் அலைக்கும், உங்களை அவர்கள் ஜெயித்து விட்டால் அவங்க வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இறக்கம்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. 9-8 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அதனால் லஹர என்பது சண்டையோடு சேர்த்துட்டால் வந்து ஜெயிப்பது தான்.
போரோடு சேர்த்து விட்டால் அதுக்கு பிறகு லஹரன்னு வந்து ஒரு 2 சாரார் போரிட்டார்கள்னு சொல்லி ஒரு சாரார் லஹர அப்படின்னு போட்டால் ஜெயித்தார்கள் என்று தான் அர்த்தம். போருக்கு வரக்கூடிய நேரத்தில் லஹர என்பதற்கு வேறு அர்த்தம் இருக்கிறது. நீ ஒரு உதாரணம் எடுத்து காட்டணும். ஒன்றுமே கிடையாது. அதனால் நம்ம அந்த கருத்தில் தான் ஹதீஸ் இருக்கிறது என்று மறுத்திருக்கிறோம். இவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் அந்த பேசிக்கான ஒரு கொள்கையில் பிடிமானம் கிடையாது. ஒரு ஹதீஸை வந்து ஏற்றுக்கிறதா இல்லையா என்பதற்கு ஒரு அளவுகோலை வச்சு தான் நம்ம மறுக்கிறோம். இவர் என்ன நினைக்கிறான், அதான் லிஸ்ட்டு அந்த மதுஹபுக்காரன் சொல்லுவான்ல, அதோட ஆய்வுலாம் முடிஞ்சிருச்சு, இப்போ புதுசு ஆய்வு பண்ணுறேன்னு அந்த மாதிரி இவர் கணக்கு வச்சுருக்காரு இருக்குது. இதுக்கு பிறகு மறுக்கக்கூடாது, டீனேஜில் இருக்கிற வரைக்கும் அது ஓகே, இதுக்கு பிறகு எப்படி மறுக்கிறீங்க, இதுக்கு பிறகு மறுப்போம், இனியும் மறுப்போம். என்ன அடிப்படை நீங்கள் பார்க்கணும், மறுப்பதற்கு சொல்லக்கூடிய ரீசன் சரியாக இருந்தால், இன்னும் சொல்லப்போனால் மறுத்துக்கிட்டே வந்து அமல் செய்கிற ஹதீஸை விட மறுக்கிற ஹதீஸ் ஜாஸ்தியாக போயிடும் அப்படிங்கிறாரு. ஜாஸ்தியாக போயிடும்னா அதிகமாக போயிடுங்கிற அளவுகோலா, சரியாக இருக்குனுங்கிற அளவுகோலா? அப்படி ஜாஸ்தியெல்லாம் போகாது. அப்போ அதனால் அவ்வளோ ஜாஸ்தியெல்லாம் போகாது. இல்லை, பல்லாயிரக்கணக்கான ஹதீஸுகள் இருக்கிறது, அதில் வந்து முரணாக இருக்கிறது தான் மறுப்போம். அவர் சொல்கிறதெல்லாம் மீன் கற்பனையில் அவர் சொல்கிறார். அப்படி சொல்லி திசை திருப்புறதுக்காக பார்க்குறாங்களே தவிர அந்த மாதிரிலாம் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டது உனக்கு என்ன, குரானுக்கு மாற்றம் என்று நாங்கள் மறுக்கிறோம். அப்படி மறுக்கலைன்னா குரான் மறுக்கப்பட்டு போயிடும். அப்போ குரான் மறுக்கப்பட்டால் பரவாயில்லைன்றீங்களா? அப்போ ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா குரான் பொய்யாவுத, ஜெயித்து கொண்டே இருக்கலையே, நடைமுறைக்கும் பொய்யாவுத, நடைமுறைக்கு பொய்யாக இருக்குது, குரானுக்கு மாற்றமாக இருக்குது என்றதற்கு தானே அதை மறுக்கிறோம். அதை விளங்காமல் புதுசாக மறுத்து கொண்டு இருக்கிறான். இப்போ பொருத்தம் பதிசை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேறு அர்த்தம் கொடுக்கலாம் தானே. வேறு அர்த்தம் இருந்தால் கொடுக்கலாம், நாங்கள் முதல்ல கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். வேறு அர்த்தம் லஹரங்கிறத வச்சு நீங்கள் வேறு அர்த்தம் கொடுக்கக்கூடாது. லஹரை என்பது எந்த இடத்தில் யூஸ் பண்ணப்படுதுங்கிறத வச்சு என்ன செய்யணும், அதனுடைய ஒரு அர்த்தத்தை கொடுக்கணுமே தவிர நீங்கள் அகராதியில் அதுக்கு லஹரவுக்கு எத்தனை அர்த்தம்னு எடுத்து விரும்புகிற அர்த்தத்தைலாம் விரும்புகிற இடத்துலலாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து மடமை. அது வந்து இலக்கண அறிவு கிடையாது, அது மடமை தான் அது. அப்போ அதனால் வந்து நாம் சொன்னது வந்து லாஹிரின்னு வரக்கூடிய எல்லா ஹதீஸுகள்லையுமே ஜெயிப்பார்கள்ங்கிற அர்த்தத்தை தான் வருகிறது. ஏன்னு கேட்டால் அதை தொடர்ந்து பயன்படுத்துகிற பல வாசகங்கள் மிகைத்து கொண்டிருப்பார்கள், அடக்கி ஆள்பவர்களாக இருப்பார்கள், எதிரிகளால் இவர்களை ஒன்றும் செய்யவே முடியாது, அப்படியெல்லாம் சேர்த்து வரும் பொழுது துன்யாவில் வெற்றி பெற்று கொண்டே இருப்பார்கள்ங்கிற கருத்தில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கருத்தில் தான் பதிவுகளும் போடப்படுகிறது. பாலஸ்தீன் யுத்தம் அதெல்லாம் யுத்தம் நடக்கும்போது இப்போ பாருங்கள், இவன் தான் ஜெயிப்பாங்க, அல்லா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் அந்த பதிலை சொன்னோம். நீங்கள் என்ன செய்றீங்க, தப்பான ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்டுறீங்க. அதான் நபி சொல்லிட்டாங்க, பாலஸ்தீன் சத்தியத்தில் நம்ம போரிட்டோம்னு சொன்னால் நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஊட்டிடுறீங்க. தோற்றுருவான். தோற்றா உங்களுக்கு என்னவாயிரும், நபியின் மீது நம்பிக்கை இப்போ தான் அந்த அர்த்தம் கொடுத்து மறுப்புரியலே தவிர இதுக்கு முன்னாடி இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தான் அவனுக்கே நீங்கள் மறுப்பு கொடுக்கல. அந்த அர்த்தம் இல்லைப்பா, ஜெயித்துக்கிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லைப்பான்னு அந்த அதிசய அர்த்தத்தை மாற்றலாமே. அப்போலாம் மாற்றலை. நம்ம எதுக்கு இதை மாதிரி ஆய்வுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் எதனால் வந்துச்சுன்னு சொன்னால், சமீப காலங்களில் நடக்கக்கூடிய இந்த யுத்தங்களை வைத்து கொண்டு இவன் ஒரு அதீதமான நம்பிக்கையை வளர்த்துக்கிறான். எப்படி அவன் தோற்றுருவாங்க, இஸ்ரேலாம் தோற்று தான் ஜெயிப்பான், எதை வச்சுப்பா சொல்கிற, அவங்களுடைய வீரம் அதை வச்சு நடைமுறை வச்சு விட்றான்னா அது ஒரு கணக்கு, அது கணிப்பு. அப்படி சொல்லாமல் இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி, இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு அது எங்கே சொன்னாங்க? அது குரானுக்கு மாற்றமாக இருக்குதே. அப்போ இந்த ஹதீஸுகள்லாம் வந்து குரானுக்கு மாற்றமாக இருந்த ஹதீஸ்லாம் ஏற்றுக்குருவீங்களா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு அது இந்த பதிவு போட்டவருக்கும் தெரிகிறது ஜெயித்துக்கிட்டே இருக்கலை அப்படின்னு. இந்த அர்த்தத்தை மாற்றுவோங்கிற ஹதீஸ் அர்த்தத்தை மாற்றணுமா? ஹதீஸுடைய அர்த்தத்தை நீங்கள் மாற்றி விட்டுலாம் தப்பிக்க முடியாது. ஹதீஸுடைய அர்த்தம் என்னன்னு முடிவு பண்ணும். சரி, அடுத்து ஒன்று இருந்துச்சா, அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதே மாதிரி தான் பாக்கருடைய மௌத்தில் வந்து ஒரு ஹதீஸ் அவர் சொன்னார். என்ன சொன்னார், ஒரு மக்கள் எல்லாம் யாரை நல்லவர்னு சொன்னாங்களோ வஜபத்து சொர்க்கம் உறுதியாகிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்கள் தான் அது எதிர்ப்பளிக்கக்கூடியவர்கள்னு ஒரு ஹதீஸ் எடுத்து சொல்லியிருப்பார். அதுக்குன்னு மறுப்பு கொடுத்தோம். இந்த ஹதீஸ் படி பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் நல்லவன் சொன்னால் நல்லவன், அது இஸ்லாமிய அடிப்படைக்கு உள்ளதா? மக்கள் நல்லவன் சொன்ன நல்லவன் ஆகலைங்கிறதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. மக்களெல்லாம் நல்லவர்னு சொல்லுவாங்க, ஆனால் அல்லாட்ட நல்லவராக இருக்க மாட்டாங்கங்கிறதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. அதுக்கு மாற்றமாக அந்த ஒரு ஹதீஸை கொண்டாந்து காட்டி என்ன செய்கிறாங்க, மக்கள்லாம் அவுளியா, இப்போ அவுளியான்னு சொல்கிறீங்கன்னா மக்கள்லாம் அவுளியான்ட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. அந்த ஹதீஸ் மறுக்கத்தக்க ஒரு ஹதீஸ்ன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இவர் அதுக்கு அது இல்லைங்கிறது மறுக்கத்தக்க தேவையில்லை, மறுக்க வேணாம். அப்போ உங்கள் கருத்து பிரகாரம் மக்கள்லாம் அவுளியான்னு சொன்னால் அவுளியாவா?
மக்கள் எல்லாம் சொர்க்கவாசின்னு தான் சொர்க்கவாசியா? அப்போ வந்து அந்த கருத்து பிழைன்னா பிழைன்னு சொல்லத்தான் செய்வோம். அப்போ இதில் இது ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதன் காரணமாகத்தான் டிஎன்டிஜியில் மறு ஆய்வு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். என்னோலாம் மறு ஆய்வு செஞ்சுட்டாங்க, கருக்கலைப்பை பற்றி மறு ஆய்வு செஞ்சு விட்டார்கள், ஜக்காத்தை பற்றி மறு ஆய்வு செய்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு பதிவை இதில் போடுற ஆதாரம் காட்டுறார். மறு ஆய்வு செஞ்சிட்டாங்கன்னா இதை பேசுகிறிய அந்த மறு ஆய்வு என்ன? அந்த மறு ஆய்வு ஜக்காத்தை பற்றி தங்கமாக வெள்ளியாங்கிறது பற்றி, வெள்ளியையும் அளவுகோலாக தங்கத்தையும் அளவுகோலாக எடுக்கலாம்னு தான் மறு ஆய்வு அதான் பேசியிருந்தாங்க. அதை நீ பேசியிருந்தீங்கள, நான் ஒரு மறுப்பு கொடுத்தேன்ல, அந்த மறுப்புக்கு பிறகு வாயை துறக்க முடிஞ்சா? நீ மறுத்தார்கள் என்பதே இவருக்கு இந்த பதிவு போட்டவருக்கு போதுமானதை தெரிகிறது. மறுத்துட்டாங்க. என்ன மறுத்தாங்க? நான் என்ன சொன்னேன், அவர் என்ன சொன்னார்? என்னுடைய வாதங்க, நீ வெள்ளியும் அளவுகோலா வைக்கலாம், தங்கத்தையும் அளவுகோலா வைக்கிறேன்னு சொல்றியப்பா, ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லு. வெள்ளி அளவுகோலா வச்சேன்னு சொன்னால் 70,000 ரூபா இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும், தங்கத்தை அளவுகோலா வச்சேன்னா 5 லட்சம் தான் கொடுக்கணும். ரெண்டில் நான் எதை செய்கிற சொல்லு பார்ப்போம். சரின்னு சொல்லுவாயானால் இந்த ரெண்டும் சரிங்கிறீங்கள, ரெண்டும் சரிங்கிறத அமுல்படுத்தி காட்டு, இந்த ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லுன்னு கேட்டேன். இது வரைக்கும் சொன்னாங்களா? அப்போ தங்கத்தை பற்றி மறாய்வு செஞ்சுட்டாங்களா? டிஎன்டிஜி மறாய்வு செஞ்சுல என்ன விளங்குறது? இவர் தவறாக இருக்கான்னு விளங்குறது. அவன் மறாய்வு செஞ்சுட்டாங்கல்ல. அடே, மறாய்வு செஞ்சாங்கன்னு பேசுகிறிய நீ. அந்த மறு ஆய்வை நீ வந்து நீ சரியான ஒரு சிந்திக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் அவன் செஞ்ச மறு ஆய்வு என்ன, அந்த மறு ஆய்வுக்கு நான் என்ன பதில் கொடுத்தேன், அந்த பதிலுக்கு பதில் வந்துச்சான்னு பார்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் வரல. தங்க விஷயமாக 1 வருஷம் தாண்டி விட்டது. நான் கொடுத்த மதிப்பு தான் கடைசியாக நிற்கிறது. அவ்வளோ புளிகி இருக்கிறாங்க, அவ்வளோ பொய்யா சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற நிறுவி இருக்கிறேன். அப்போ மறுத்து விட்டார்கள் என்பதிலேயே திருப்தி அடைகிறாங்க என்று சொன்னால் எப்படி மதுஹபுக்கு மிஞ்சின தக்லீதில் இருக்கான்னு பாருங்கள். மறுப்பு எங்காலுக்கு மறுப்பு சொல்லிட்டாங்கல்லங்கிறான். என்ன மறுப்பு சொன்னாங்க? கருக்கலைப்பை பற்றி மறுப்பு சொல்லிவிட்டார்களாம். என்ன மறுப்பு சொன்னாங்க? போன வாரம் அவ்வளோ கேள்வி கேட்டிருக்கேனே, இது வரைக்கும் பதில் வந்துச்சுன்னு வரல, இன்னும் டைம் இதுக்குள்ள டைம் கொடுக்கலாம், இப்போ தான் நான் சொல்லியிருக்கிறோம். அப்போ மறுப்பு சொல்லிட்டார்கள் என்பதிலே திருப்தி அடைகிறாங்க. டிஎன்டிஜி மறுப்பு சொல்லிட்டாங்க. என்ன மறுப்பு சொன்னாங்க? அதில் கருக்கலைப்புங்கிறது எனக்கு உள்ள மறுப்பா? கருக்கலைப்பு சம்பந்தமாக அந்த ஹதீஸ் எழுதப்பட்ட காலத்தில் இருந்து இன்றைய காலம் வரைக்கும் 12-13 நூற்றாண்டுகளாக 4 மாதத்துலாம் ரூஹ் ஊதப்படும்னு அனைவருடைய கருத்தும். அனைவருக்கும் மறுப்பது, எனக்கு மறுப்பு இல்லது. அனைத்து ஒட்டுமொத்த உம்மத்துக்கு மறுப்பு சொல்லியிருக்காங்க மடத்தனமா. அதை வந்து எனக்கு மறுப்பு சொல்லிட்டாங்களாம், ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆய்வு என்னது? பண்டிகையில் சித்தப்பா சொன்ன அந்த மாதிரியான ஒருத்தனை வச்சு ஆய்வு செஞ்சு உளறி இருக்கிறான். அது ஆய்வுன்னு சொல்லி இவங்க திருப்தி அடைகிறாங்கன்னா பாருங்களேன், எப்படி இந்த இயக்க வெறி ஏறி போயிருக்குன்னா அறிவுக்குலாம் வேலை கிடையாது. மறுப்புன்னு சொல்லிட்டாங்கல்ல, தாயின் காலடைய சொர்க்கம்ங்கிற ஹதீஸ் போய் தப்புன்னு சொன்னால் சரின்னு நான் வந்து ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு பதில் சொல்லியிருக்கானான்னு பாருங்கள். பொய்யா சொல்லி அது ஹதீஸ் பலவீனம்னு சொன்னாங்க, பலவீனம் இல்லைங்கிறதுக்கு அவ்வளோ ஆதாரங்கள் அள்ளி போட்டிருக்கானே, அதுக்கு மறுப்பு சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள். அப்போ இவன் என்னன்னு கேட்டால், ஒரு இப்போ முட்டையை போட்டு மக்களுக்கு வழங்க. உனக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், உனக்கு திராணி இருந்துச்சின்னு சொன்னால் இது வரைக்கும் இந்த 2018க்கு பிறகு என்னென்ன விஷயங்களை எல்லாம் எனக்கு எதிராக நீ பேசியிருக்கிற, உனக்கு எதிராக நான் மார்க் விஷயத்தில் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிற சம்பந்தமாக பொது விவாதத்துக்கு வா, கூட்டிகிட்டு வா வைப்போம். அதில் நான் ஒன்றும் நீ தான் பார்த்துருக்கேன்னு நிரூபிச்சிடுறேன். அல்லது நான் சொன்னதுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கான்னு தேடிப்பார், அவங்களுடைய இணையதளத்துலையும் போய் பாரு, என்னுடைய வீடியோக்கள்லையும் போய் பாரு, யாருடைய இது கடைசியாக நிற்கிதுன்னு பாரு, நான் தான் பதில் சொல்லியிருப்பேன். அதனால் வந்து அதாவது என்னென்னு கேட்டால், எல்லாம் நம்ம அவ்வளோ அறிவாளி இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம், எல்லாம் மடப்பையில் உள்ள இருக்கிறாங்க, இவங்களை வச்சு வண்டி ஓட்ட முடியாதுன்னு நினைக்கக்கூடிய மக்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பில்டப் மூலமாக தூக்கி நிறுத்த பார்க்குறார்கள். நிப்பாட்ட முடியாது உங்களால். மக்கள் பார்ப்பான், கருக்கலைப்புன்னு அந்த ஆய்வு எடுத்து அவன் பார்ப்பான், நான் சொன்ன மறுப்பையும் பார்ப்பான், தங்கத்தை பற்றின்னு போட்டோன்னு அதை எடுத்து அவன் பார்ப்பான், நான் சொன்ன மறுப்பையும் பார்ப்பான். இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பேர் என்ன செய்வான், வெளியேறி கொண்டே வருவானே தவிர இந்த மாதிரியான வாதங்களை கொண்டு உங்களால் அதை நிறுவ இயலாது என்பதுதான் அதுக்கான பதிலாக சொல்லி காட்டுகிறேன்.